கோவையில் நடைபெறவுள்ள 25வது சந்தர் நினைவு ராலி போட்டி நேரம், வேகம் மற்றும் தூரத்தின் அடிப்படையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை வலியுறுத்தி நடைபெறவுள்ளது. மோட்டார் கார் பந்தய வீரராகவும் பந்தயங்களில் சிறந்த வழிகாட்டியாகவும் இருந்து மறைந்த கார்பந்தய ஓட்டுநர்களுக்கு வழிகாட்டியாக இருந்த M.K. சந்தர் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் கார்பந்தய ராலி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இதன் வெள்ளி விழா ஆண்டு நிகழ்ச்சியாக இந்த ஆண்டு நடைபெறவுள்ள கார்பந்தய ராலி குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு பிரஸ் கிளப் அரங்கில் நடைபெற்றது. இதில் M.K. சந்தர் நினைவு அறக்கட்டளை நிர்வாக அறக்காவலர் வழக்கறிஞர் ராஜகோபால் மற்றும் நிர்வாகிகள் பிருத்திவிராஜ், விஜயகுமார் மற்றும் கோவை ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பேசினர். அப்போது வெள்ளி விழா ஆண்டாக இந்த போட்டிகள் வரும் ஜனவரி 11 மற்றும் 12 ஆகிய 2 நாட்கள் நடைபெறவுள்ளதாகவும், ரேஸ்கோர்ஸ் காஸ்மோபாலிட்டன் கிளப் வளாகத்தில் துவங்கி மேற்கு மலை தொடர்ச்சி மலைப்பகுதி வழியாக ஊட்டி சென்று ஒரு நாள் அங்கே தங்கி மீண்டும் கோவை வந்தடைய உள்ளதாக தெரிவித்தனர். சுமார் 360 கிலோமீட்டர் தூரம் இந்த பந்தயம் நடைபெறவுள்ள நிலையில் வாகனத்தின் வேகம், நேரம், தூரம் ஆகியவற்றை சுமார் 18 சோதனை சாவடிகளை அமைத்து கண்காணிக்க உள்ளதாக தெரிவித்தனர். சாதாரணமாக நடைபெறும் அதிவேக பந்தயங்கள் போல் இல்லாமல் சரியான சீரான வேகத்தில் சரியான தூரத்தை கடக்கும் போட்டியாளர்கள் புள்ளிகள் அடிப்படையில் தேர்வு செய்ய உள்ளதாக தெரிவித்தனர். முன்னதாக போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி துவக்கி வைக்க பரிசீலிப்பு விழாவில் ஓய்வு பெற்ற முன்னாள் காவல்துறை அதிகாரி A.K. விஸ்வநாதன் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தனர். வணக்கம். இந்த சந்தர் மெமோரியல் ராலி 25வது வருடமாக நடத்தப் போகிறோம். இந்த வருஷம் சில்வர் ஜூபிலி இயர். இது மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸில் மிக பெரும் ஆர்வமும் பங்களிப்பும் கொண்டிருந்த M.K. சந்தர் நினைவாக நடத்தப்படுகிறது. M.K. சந்தர் 1999 டிசம்பர் 19 அன்றைக்கு ஒரு அகாலமாக சாலை விபத்தில் மரணம் அடைந்தார். அவங்களுடைய ஃபேமிலி அவங்க அப்பா, அம்மா, அவங்களுடைய சகோதரிகள், இந்த ஃபேமிலி இவருடைய நினைவாக ஏதாவது செய்ய வேண்டும்னு யோசிக்கும் போது மோட்டார் ஸ்போர்ட் ஈவெண்ட் வருஷம் நடத்தலாம். அதை தான் அவர் ரொம்ப விரும்பி அது மேலே பேஷனேட்டாக இருந்தார் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். அதனால் நாங்கள் கோயம்புத்தூர் ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் கிளப்போட அவர் நெருக்கமாக இருந்தார், ஒரு அங்கத்தினராக இருந்தார். அதனால் இவங்களை அணுகி இதை நடத்தணும்னு கேட்டோம், ஒப்புக்கொண்டார்கள். ஆகவே 2000வது ஆண்டு டிசம்பர்லிருந்து சென்ற வருடம் 2024 வரை ஜனவரி வரையில் நாங்கள் 24 வருடங்கள் தொடர்ந்து இந்த மோட்டார் ஸ்போர்ட் ஈவெண்ட்டை நடத்தியிருக்கிறோம். இது 25வது வருஷம். 25 வருடங்கள் தொடர்ந்து ஒரு தனி நபர் பெயரால் ஒரு மோட்டார் ஸ்போர்ட் ஈவெண்ட் நடப்பது என்பது இந்தியாவிலேயே இதுவே முதல் முறை. இட்ஸ் அ ரெக்கார்ட். இது 25வது வருஷமாக நடக்குது. இதனுடைய ராலி எதிர்வரும் ஜனவரி 10, 11, 12 தேதிகளில் நடக்கிறது. கோவையிலிருந்து உதகமண்டலம் வரைக்கும் இந்த வாகனங்கள் ஏற்கனவே நாங்கள் குறித்து வைத்திருக்கக்கூடிய பாதையில் டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய நேரம், வேகம், தூரம், இந்த மூன்றிலையும் பேலன்ஸ் பண்ண ஒரு ஃபார்மேட்டில் நடத்துகிறோம். இதை சுமார் 50 பார்ட்டிசிபெண்ட்ஸ் வருவார்கள். எல்லாமே கார்ஸ், 4 வீலர்ஸ் நடத்துகிறோம். இது நார்மல் கார்ஸ், இது மாடிஃபைடு கார்ஸ் கிடையாது, நார்மல் கார்ஸ் இதில் பங்கு பெறும். இதில் ஒவ்வொரு கார்லேயும் ஒரு டிரைவரும் ஒரு நேவிகேட்டரும் இருப்பார்கள். அவங்க தான் இதை செய்வாங்க. இதில் எக்ஸ்பர்ட் கேட்டகரி, ஏன்னா ஏற்கனவே பல ராலிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி பரிசு வாங்கினவர்கள். நோவிஸ் என்று சொன்னால் நியூ, புதுசாக 1-2 வருஷத்துக்குள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க. ஏன்னா புதுசாக இந்த மோட்டார் ஸ்போர்ட்டுக்கு வர்றவங்களை ஊக்குவிக்கிறதுக்காகவே மெயினாக அந்த ஒரு கிளாஸ். அதுக்கு பிறகு ஃபேமிலியாக குடும்பங்களாக அதை ரன் பண்ணுறவங்க, அவங்களுக்கு ஒரு கிளாஸ். அப்புறம் ஆல் லேடிஸ்னு ஒரு கிளாஸ். 4 வகைகளாக இது பிரிக்கப்பட்டு இது நடக்கிறது. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் உண்டு.
இந்த வருஷம் ப்ரைஸ் மணியை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். உதாரணமாக ஓவரால் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 1 லட்சம் ரூபாய், ரெண்டாவது ப்ரைஸ் வந்து 50,000 ருபீஸ், மூன்றாவது ப்ரைஸ் 25,000 ரூபாய்னு கொண்டு வந்திருக்கோம். ஏறத்தாழ 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் உண்டான பரிசுகளையும் டிராஃபிஸ் வெல்லக்கூடிய வாய்ப்பு இந்த வருடம் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுகிறது. இது முதல் நாள் வந்து இங்கிருந்து போகும்போது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கோயம்புத்தூர் அவர் வந்து அதை வந்து துவக்கி வைக்கிறார். கூட டாக்டர் மகேந்திரன், எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்கிற முறையில் பொள்ளாச்சி டாக்டர் மகேந்திரன் அவரும் பங்கு வருகிறார். அவர் துவக்கி வைப்பது என்பது கலெக்டர் தான். அதுக்கு பிறகு வந்து மறுநாள் காலையில் ஊட்டியிலிருந்து கிளம்பும் போது அங்கே உதகமண்டலத்தினுடைய எஸ்பி சூப்பரண்ட போலீஸ் வந்து அங்கே துவங்க வைக்கிறேன். கலெக்டர் கேட்டிருக்கோம், கன்ஃபார்ம் கலெக்டரையும் கேட்டிருக்கிறோம். அதில் இருவரில் யாராவது ஒருவர் நிச்சயமாக துவங்கி வைக்கிறதுக்கு வருவார்கள். அப்புறம் அன்றைக்கு மாலை கோயம்புத்தூர் காஸ்மோபாலிட்டன் கிளப், ஏன்னா ஸ்டார்ட்டு அங்கே தான், ஃபினிஷும் அங்கே, ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அங்கே தான், காஸ்மோபாலிட்டன் கிளப்பில். அங்கே வந்து திரு ஏகே விஸ்வநாதன் ஐபிஎஸ் அவர்கள் வந்து அந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குறாங்க. நரேன் கார்த்திகேயன், த ஃபாஸ்டஸ்ட் இந்தியன், அவர் வந்து எல்லா பரிசுகளையும் வழங்குகிறார். இன்னும் விருந்தினர்கள் வருவார்கள். அதில் வந்து இந்த ரேலியில் காம்படிட்டர்ஸு அந்த ஃபங்க்ஷனில் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் அண்ட் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் எம்கே சந்தர், நண்பர்கள் எல்லோரும் பங்கு கொள்வார்கள். அவ்வாறு தான் இது நடத்துகிறோம் என்பதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அதனுடைய மற்ற விவரங்களை நான் பிருத்திவிராஜ், செக்ரட்டரி கோயம்புத்தூர் ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் கிளப். இவர் விஜயகுமார், இவர் எங்கள் ஆர்கனைசிங் கமிட்டி சேர்மன். இந்த போட்டி 2 நாள் போட்டியாக இந்த தடவை பண்ணுறோம். 25வது வருஷமாக இருக்கிறதுனால இது 2 நாள் போட்டியாக நடத்துகிறோம். இங்கேருந்து ஆரம்பித்து அந்த காம்படிட்டர்ஸ் எல்லோரும் நாங்கள் கொடுக்குற ரூட்டை ஃபாலோ பண்ணி உதகமண்டலம் போயிட்டு நைட் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் அங்கேருந்து கிளம்பி வர போகிறாங்க. அவங்க நார்மல் மெயின் ரோடு எடுத்துகிட்டு போகிறதில்ல. இவங்க வந்து இதுக்கு நல்ல ஒரு சீனிக் வழியில், இவங்க நார்மலாக ட்ராவல் பண்ணாத புது வழிகளில் அவங்கள கூட்டிகிட்டு போய் ஊட்டி சேர்த்தி திருப்பி கூட்டிகிட்டு வர போகிறோம். காம்படிட்டர்ஸ் எல்லோரும் அந்த ரூட்டு அண்ட் சீனிக் பிளேசஸை விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்கங்கிறத நம்புகிறோம். ப்ளஸ் வந்து அங்கே நைட்டு ஹால்ட் அப்போ வந்து அவங்களுக்கு விருந்தும் என்டர்டெயின்மெண்ட்டும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். திருப்பி மறுநாள் காலையில் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தேன்னா ஈவினிங் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்போவும் அவங்களுக்கு எல்லா ஏற்பாடுகளும் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த போட்டியானது சந்திரன் நினைவும் கூடவே வந்து இவர் சாலை விபத்தில் இதானதுனால மேற்கொண்டு அந்த மாதிரி விபத்துகள் எல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு ரோட் சேஃப்டி அவேர்னஸையும் சேர்த்து நாங்கள் பண்ணுறோம். அந்த ரோட் சேஃப்டி அவேர்னஸில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வில்லேஜ் ரோட்ஸு மற்ற போகிற பாதைகள் எல்லாமே அந்த வண்டியில் வந்து ரோட் சேஃப்டி மெசேஜஸ் எல்லாமே வந்து ஸ்டிக்கராக ஒட்டி அவங்களுக்கு வந்து ரோட் சேஃப்டி அவேர்னஸும் க்ரியேட் பண்ணுறோம் இந்த ஈவெண்ட் மூலிமா. இன்னும் வந்து எஸ்ஜிஏ கார்ஸ் கோயம்புத்தூர், பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ஸ் கோயம்புத்தூர் மற்றும் வம்சி மெர்லா ஆகியோர் அந்த 3 பேர் வந்து ஸ்பான்சர்ஸாக இருக்காங்க. எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன்.